இதயம் wishes you a very happy new year. வணக்கம் பிரைன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க ஒரு அமெரிக்கனா இருந்து யூ ஆர் born அமெரிக்கன். 19 வயசுல தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சீங்களா? ஆமா, நான் ஆரம்பத்துல மதுரைக்கு போய் நான் தமிழ் படித்தேன். குரு சிஷ்ய முறையில தான் நான் படித்தேன். ஓகே. குரு வீட்டுல தங்கி உட்காந்து ஒவ்வொரு நாளும் அப்போலேருந்து படிச்சு எந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். உந்துதல் என்ன உங்களுக்கு? ஏன் உந்துதல் தமிழ் மொழி கத்துக்கணுங்கிற உந்துதல் எங்கிருந்து வந்துச்சு? அவ்வளோ மோட்டிவேஷன், உந்துதல்னா உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? யாராச்சும் அது எப்படி சொல்றது? There's a thing called வெட்டுக்கொலை தொட்டுக்கரை. எப்படி சொல்றது? வெட்டுக்கொலை தொட்டுக்கரை. What's it called? உங்க நண்பர்கள் யாராச்சும் உங்களை இது பண்ணாங்களா? அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் அவங்க பேசுற மொழி அதை கேட்ட உடனே அது என்ன மொழி ரொம்ப அருமையா இருக்கு, அதை கேட்கும் போது தான் அது படிக்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்தது. ஓ, அப்ப உங்களுக்கு அப்ப எந்த வருஷம் அது? இது 1992 அப்போலேருந்து நான் தமிழ் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற தமிழ் மொழிக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை, நண்பர்களை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் சுத்தமான தமிழ்ல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க அவ்வளவு தூரம் பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ யார் உங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் யார், ஆசான் யார்? KV ராமகோரி. அவர் ஆக்சுவலா அவர் சௌராஷ்டிர பேராசிரியர் மதுரை தமிழ் பேராசிரியர். அவர்கிட்ட தான் நான் படிச்சிருக்கேன். அமெரிக்க பல்கலைக்கழகத்துல யாராச்சும் உங்களுக்கு பேராசிரியர்கள் கிடைச்சாங்களா? அவர் யுஎஸ்ல கூட முதிர்கலை பட்டம் தமிழ் இலக்கியம் ஜார்ஜ் ஹார்ட்டோட ஸ்டூடெண்ட் நான். அது 97 நான் படிச்சிருக்கேன். ரொம்ப 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 ரொம்ப. அமெரிக்கால எங்க இருக்கிறீங்க? பிறந்து வளர்ந்த இடம் அது கலிபோர்னியா. அப்பா அம்மா எல்லாமே அங்கதான் இருக்காங்க? அங்கதான் இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. ஆமா. ஸோ அவங்க எப்படி பாக்குறாங்க நீங்க ஒரு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்து தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்கீங்க? கேட்டா நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன், நான் தமிழ் மொழியினுடைய வட்டார மொழிகள்லாம் கொண்டு வர போறேன், டைலக்ட்ஸை கொண்டு வர போறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க எப்படி பாக்குறாங்க இதெல்லாம்? அந்த எண்ணம் சொல்லும் போது ஆதரிக்கிறாங்க. ஆனா எதுக்குதான் பண்ணணும்ங்கிறது அது ஒரு பக்கம் வருது. ஆனா பரவாயில்ல, இவ்வளவு அக்கறை இருக்கும் போது சரி பண்ணலாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆமா, சூப்பர், ரொம்ப அற்புதம். இப்போ உங்க டாக்குமெண்ட்ரி எந்த அளவுக்கு வந்திருக்கு? முடிச்சிட்டோம். Beyond Words Stories from Tamil Landscapes அப்படின்னு சொல்லி ஒரு வட்டாரம் அங்க இருக்கிற மொழி, அங்க இருக்கிற வேலை, பழக்க வழக்கம், கலாச்சாரம் நாங்க கொண்டு வரோம் இந்த படத்துல. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, டாக்குமெண்ட்ரி பார்க்கும் பொழுது முழு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் முழுசா நீங்க டிராவல் பண்ணிருக்கிறீங்க. தெற்குல இருந்து வடக்கு வரை. ஒரு திருநெல்வேலியில் எப்படி இருக்கும், கோயம்புத்தூர்ல எப்படி பேசுறாங்க, சென்னை எப்படி பேசுறாங்க, நடுநாட்டுல எப்படி பேசுறாங்க, மத்திய தமிழகத்துல எப்படி பேசுறாங்க, ஜப்னா இலங்கையினுடைய பகுதி ஜப்னால பேட்டிகோலால எப்படி பேசுறாங்க, மலேசியா சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி பார்த்துருக்கீங்க. ரொம்ப இது 1 மணி நேரம் இருக்கக்கூடிய காணொலிங்களா? 1 hour தான் இந்த படம். ஆமா. ஸோ அதுல இந்த நோக்கம் என்ன, காணொலி நோக்கம் என்ன? தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி வளரணும். ஆமா. ஸோ குறிப்பா அந்த அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும், இந்த மொழியினுடைய தொன்மையை பழமையை புரிஞ்சுக்கணும்னு பாக்குறீங்க, புதுமையும் கொண்டு வர்றீங்க இல்லைங்களா? டெக்னாலஜி அப்படி ஒரு காரணம். இன்னொரு காரணம் யுஎஸ்ல யூகே எங்க இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற குழந்தை இந்த மாதிரி கலைகள் இருக்கு, இந்தியால இந்த மாதிரி ஒரு வட்டார மொழி இருக்கு, கத்துக்கணும். ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பிரெயின். ஸோ டில் 19 வயசு வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மொழியை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. 1992 இன்ஸ்பயர் ஆகுறீங்க, மதுரை வர்றீங்க, மொழியை கத்துக்கிறீங்க, சரளமா என்கிட்ட பேசுறீங்க, ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கிறீங்க, அமெரிக்கால தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள், ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. இந்த காணொலி டாக்குமெண்ட்ரி வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.